ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு செம்ம படம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது ஒன்லைனர் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நானே இந்த படம் பார்க்குறப்ப என்னடா ஸ்டார்டிங்கில் இப்படி போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சீரியஸாக எடுத்துகிட்டு போனானுங்க, செதற விட்டுட்டானுங்க. சரி, ஓகேங்க. இப்போ நான் ஒன்லைனர் சொல்லுறேன். அதாவது ஒரு கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா வெக்கேஷனுக்காக ஒரு பெரிய பேலஸ் மாதிரி இருக்கு. அந்த பேலஸுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த பேலஸும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அலர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பெரிய பேலஸ் இருக்கு. சரி, இதுல எப்படி பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, அதாவது அந்த பேலஸ்குள்ள தான் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சைக்கோ கில்லர் இருக்கா. அந்த சைக்கோ கில்லர் கிட்ட இவங்க மாட்டிக்கிறாங்க. எப்படி கதை சூப்பரா இருக்குல்ல? சரி, வாங்க படத்துக்குள்ள வேக வேகமா போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்க மிஸ்டர் எஃப்எக்ஸ் மூவி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2 பேர் ஓடுற மாதிரி தெரியுது. ஒரு காட்டுக்குள்ள வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. எதையோ பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் நியூடா போயிட்டு இருக்காங்க. எதுக்கு இவங்க 2 பேர் இப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பின்னாடி இருந்து நிறைய அம்புங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா படன்னு குத்த ஆரம்பிக்குது. அதுல பாத்தீங்கன்னா இந்த 2 பேர் ஓடிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுல ஒரு பையன் ஒரு பொண்ணு. அதுல அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா அந்த அம்பு முதுகுலயே குத்தரை கீழே விழுந்துடுறான். அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கும் அப்படியே தடிக்கு கீழே விழுந்து ஒரு கீழே பாத்தீங்கன்னா மரக்கிளை மாதிரி இருக்கு. அந்த மரக்கிளையில டப்புனி வவுத்துல குத்த ஆரம்பிச்சிருது. அடுத்ததான் அந்த பையனுக்கு ஒரு அம்பு வந்து ஏறுதுங்க. அந்த சீனை என்னால காட்ட முடியாத இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அம்பை விட்ட வச்சிருக்கானுங்க. ரொம்பவே பயங்கர 18+. அவ்வளவுதான், யாரோ ஒருத்த பின்னாடி அன்பு வச்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா அப்படியே பிளாக் ஆகுது. திருப்பி நம்மளுக்கு ஸ்கிரீன்ல ஆன்ல காட்டுறாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த 2 பேத்த கொண்டாங்க பாத்தீங்களா அந்த அம்பால, அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு போட்டோல இருக்கிற மாதிரியே கொண்டு வச்சிருக்காங்க. ஓகே, அந்த சீனும் அப்படியே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாங்க் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்க்கலாம். இந்த பக்கம் யாரு? இப்பதான் பாத்தீங்கன்னா கதையே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அதாவது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த வெக்கேஷனுக்காக அந்த பெரிய பேலஸ்ன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பேலஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி அந்த பேலஸுக்கு போயிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி இடம் உனக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த இடத்துல பார்த்தனா உனக்கு மேக்சிமம் மொபைல்ல சிக்னலே கிடைக்காது, நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பேலஸ்க்கு போறாங்க. அப்படியே அந்த பெரிய பேலஸோட டோர் ஓபன் பண்ணிட்டு 2 பேரும் உள்ள போய் பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அந்த வீடு அப்படியே ரொம்ப பிடிச்சிருது. ஓகே, இந்த வெக்கேஷனை நம்ம இங்கே ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே உள்ள எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க பேக்கிங் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு உள்ள பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கு. அந்த ஃப்ரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஃப்ரிட்ஜ் டோரை க்ளோஸ் பண்றாங்க. க்ளோஸ் பண்ணா பாத்தீங்கன்னா அந்த பக்கம் நம்ம ஹீரோ பயபுல வந்து நின்றுட்டு இருக்கான். கொஞ்சம் 2 பேரும் அஃபெக்ஷன்ல இருக்காங்க. அடுத்த கட்டமே பாத்தீங்கன்னா திருப்பி இந்த வீட்டுக்கு வெளியில இருந்து சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. யாருடா அது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பாத்தீங்கன்னா வெளியில போய் நின்று பாக்குறாங்க. யாருன்னு பார்த்தா இவங்கள மாதிரி இன்னும் ஒரு 2 கப்பிள்ஸ் வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு. நம்ம ஹீரோவுக்கும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல, யாரா அவங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட கேட்க உடனே அந்த கப்பிள்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க யாருங்க, எங்க வீட்டில் இருக்கிறது, நாங்க தான் இந்த மாசத்துக்கு வெக்கேஷனுக்கு இந்த வீடு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லவே 2 பேத்துக்குள்ள வாக்குவாதம் ஆயிருது. இவங்க 2 பேரும் மாத்தி அந்த வீட்டோட ஓனருக்கு போன் அடிச்சு பாக்குறாங்க. நாங்க தான் டவரே கிடைக்காது இல்லையா. அதுக்கப்புறம் என்ன, 2 கப்பிள்ஸ் ஃபேமிலின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஓரளவுக்கு கான்ஃபர்மேஷன் ஆயிட்டு சரி ஓகேங்க, நாம 2 பேரும் பாத்தீங்கன்னா தனித்தனியாவே இருந்துக்கலாம், நம்ம வெக்கேஷனை ஜாலியா என்ஜாய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட சேர்ந்து நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போட்டோ அது இதுன்னு சொல்லி சும்மா அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ரைட்டு. இப்போ அடுத்த சீன் பார்க்கலாம். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ரிங் பாக்ஸை கையில் வச்சிருக்காரு. அந்த யாருக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் ஸ்டுடியோ வச்சு பார்த்தீங்களா, அதில் ஒரு திறந்த இல்லையா, அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது இந்த ரிங் பாக்ஸில் ரிங் இருக்கு பார்த்தியா, இது வந்து எங்கள் பாட்டியோடது, இந்த ரிங்கை தான் வந்து என்னோட ஆளுக்கு போட்டு விட போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவனும் பார்த்தீங்கன்னா ஓகே, என்னோட பிளெஸிங் உங்களுக்கு எப்பயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். அவ்வளோதாங்க. அன்னைக்கு நைட் ஆகுது. அன்னைக்கு நைட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வெறும் ட்ரிங்க்ஸு, பாட்டு, கச்சேரி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கர பார்ட்டியா போயிட்டு இருக்கு. ஓகே, அந்த சீனை அப்படியே கட் பண்ணலாம். அந்த சீனை கட் பண்ணி அடுத்த மார்னிங் காட்டுறாங்க நம்மளுக்கு. மார்னிங் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கப்புள்ஸ் ஜோடி இருக்கு பாத்தீங்களா, அதாங்க அந்த பொண்ணு என்ன பண்றா, அவ அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துகிட்டு இருக்கா. இங்க பாருங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, இந்த டவல் எல்லாமே நனைஞ்சிருச்சு, என்னால வந்து சரியா அந்த பொருளை எடுக்க முடியாது, எனக்கு அந்த பொருளை மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா அவளோட ரூமுக்கு கூப்பிடுறா. அதே மாதிரி நம்ம ஹீரோ என்ன பண்றான், அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி அந்த நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சமா சந்தேகம் வருது. ஏன்னா அந்த பொண்ணு பண்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட சரியில்லை. நம்ம ஹீரோ கிட்ட வேற மாதிரி நடந்துக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த இடத்த விட்டு பாத்தீங்கன்னா வேகமா கிளம்பி போயிடுறாரு. இப்ப பாருங்க, இந்த பிக் வியூ பாத்தீங்களா, இந்த அலர்ந்த காட்டுக்குள்ள ரியலாலுமே இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு அந்த பெரிய வியூல இருந்து அப்படியே உள்ள இன்செட்ல காட்டுறாங்க. அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா வேற என்ன, நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி ஒரு கப்பிள்ஸ் ஜோடி யாருமே கிடையாது. இந்த வெக்கேஷன்
வெக்கேஷன் நம்மளோட வெக்கேஷனாக தான் இருக்கும், நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓகே, அதோட பார்த்தீங்கன்னா அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த நைட் காட்டுறாங்க. அன்னைக்கு நைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கும்பலே சரக்கு அடிக்கிறாங்க. சரக்கு அடிச்சுட்டு அந்த வீட்டிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 டோர் இருக்கும். அந்த 3 டோரை ஒவ்வொரு டோரும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டோரை ஓப்பன் பண்ணால் அதில் தேவையே இல்லாத பொருள் எல்லாமே இருக்குதுங்க. அதாங்க இந்த 18+ பொருள் எல்லாமே இருக்குது. அந்த ஸ்க்ரீனை கட் பண்ணி அப்படியே இன்னொரு டோரை ஓப்பன் பண்ணா அது ஏதோ சாத்தானுக்கு வழிபடுற மாதிரிலாம் காட்டுறாங்க. அவ்வளோதான். இப்போ 3வது டோர் ஓப்பன் பண்ணாமல் நம்ம ஹீரோ வந்துடுறாரு. இதுக்கு மேலே தயவு செஞ்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான். அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. அடுத்த நாள் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வச்சிருந்தாரு இல்லையா அந்த ரிங்கு, அதாங்க அந்த பாட்டியோட ரிங்குன்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக வச்சிருந்தாரு நம்ம ஹீரோயினுக்கு தரத்துக்கு. அந்த ரிங்கை யாருக்குமே தெரியாம அந்த பயபுல இருக்கான் பார்த்தீங்களா, அந்த கப்பிள் ஸ்டுடியோ வந்துச்சுன்னு சொன்ன இல்லையா, அந்த பயபுள்ள எடுத்து தன்னோட ஆளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டன் ஆயிடுறாரு. அவ்வளோதான். ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இப்போ முழுசா கோவம் தலை வரைக்கும் ஏறிடுச்சு. உடனே அந்த பயபுலையை கூப்பிட்டு இங்கே பாருப்பா கொஞ்சம் உங்க கூட வெளியில பேசணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதாவது அந்த பயபுள்ள பேர் பார்த்தீங்கன்னா ஜானுங்க. அந்த ஜானுன்னு சொல்லி நம்ம கூப்பிட்டுப்போம். அவனை வெளியில கூப்பிட்டு இங்க பாரு நீ எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்க தெரியுமா, அது வந்து என்னோட சென்டிமெண்டான மோதிரம், யாரோட மோதிரத்தை நீ யாருக்கிட்ட கொடுக்குற, அது என்னோட மோதிரம்டா, என் ஆளுக்காக நான் வச்சிருந்தேன், நீ என்ன அப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. உடனே இந்த ஜான் பயபுள்ள இப்போ என்ன பண்றான் பார்த்தீங்களா, ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா என்னால் அது கூட வாங்குறதுக்கு துப்பு கிடையாது, என்கிட்ட பெருசாக சொத்து எதுவுமே கிடையாதுங்க, நான் அதனால தான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன், அது வாங்குறதுக்கு கூட என்கிட்ட துப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக பேசுவேன். நம்ம ஹீரோக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விட்டுறாரு. இப்போ அந்த கப்புள்ஸோட மேரேஜ் ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பொருள் வாங்குறதுக்கு அந்த ஜான் பையனும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டு இருக்காங்க. அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா அதாவது அந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்களாங்க, அதாங்க அந்த மோசமான பொண்ணு திருப்பியும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து வீணா வேட்டிக்கா வந்து வலிஞ்சிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அதில் கொஞ்சம் கூட இதில் கிடையாதுன்னு நினைக்கிறேங்க. நம்ம ஹீரோ தெளிவாக இருக்காரு, நம்மளுக்குன்னா ஹீரோயின் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இப்படி இருந்துட்டா பரவாயில்ல. அவ்வளோதான். அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த மேரேஜ் கிராண்ட் ஃபங்க்ஷனை அப்படியே நல்லா ஒரு கிராண்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயங்கர சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, மட்டை ஆகிற அளவுக்கு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஆளுக்கு காலே தொடலைங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு முழுசுமே இன்னமும் இந்த இடத்துல ஒன்று தப்பாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்த கட்டமே என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த 3வது டோர் ஒன்று ஓப்பன் பண்ணாமல் வந்திருப்பாங்க இல்லையா, அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு உள்ள போகிறாங்க. அப்படி அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சிங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இங்கே நிறைய கப்புள்ஸ் வந்திருக்காங்க. அந்த கப்புள்ஸை கொன்னு அவங்களோட கலெக்ஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் வச்சிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமாலாம் இருக்கு, ஃபோட்டோ கீட்டோ அதெல்லாம் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த பேலஸை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இங்கே இதுக்கு முன்னாடி வந்த கப்புள்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோரேஜ் ஆயிருக்கு. அவ்வளோதான். நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்த விட்டு கிளம்ப பார்க்குறாரு. அப்படி அந்த இடத்த விட்டு கிளம்புறப்ப அந்த கப்புள் ஸ்டோரி இருக்கு பார்த்தீங்களா, எங்களுக்கும் சொல்லுங்க இங்கே என்னதான் நடக்குது, பரவாயில்ல வாங்க என்ன நடந்தாலும் பேசிக்கலாம், எதுக்கு இங்கே இருந்து போறீங்க, போகாதீங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜான் பையன் சொல்லவே அவங்க கேட்காம அப்படியே பார்த்தீங்கன்னா காரை ரிவர்ஸ்ல எடுத்துட்டு வர அந்த மோசமான பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, இப்போ அவளோட கார் எடுத்துட்டு வந்து இந்த கார்ல இடிக்க அவ்வளோதான். 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கர மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அந்த 2 பேரையும் எடுத்துட்டு வந்து திருப்பி இந்த வீட்டுக்குள்ள வச்சு கட்டி போட்டுடுறாங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்தா ஆமாங்க, இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயினுக்கு அந்த ரூமுக்குள்ள போனது தெரிஞ்சிருக்கும், நான் தான் உங்ககிட்ட சொல்லாம இருந்திருப்பேன். அதாவது இவங்க 2 பேரும் தான் சைக்கோ கில்லர்ஸ். இங்க வர கப்புள்ஸ் எல்லாத்தையும் இவங்க 2 பேரும் தான் மாத்தி கொண்டுகிட்டு இருக்காங்க. அது விட்டு கிடையாதுங்க, ஒரு கேவலத்தனமான அல்பத்தனமான ஒரு விஷயம் இருக்கு. இப்பெல்லாம் படம் எடுப்பாங்களான்னு சொல்லி நான் யோசிச்சு பார்க்கல. அதாவது அந்த 2 பேரும் கப்புள்ஸ் சொல்லிட்டு இருந்தா பாத்தீங்களா இவ்வளவு நேரம், அது கப்புள்ஸே கிடையாது, அண்ணன் தங்கச்சிங்க. என்ன கருமண்டா இப்பெல்லாம் படம் எடுத்து வச்சிருக்கானுங்க. சரி ஓகே பரவாயில்ல, நம்மளுக்கு கண்டென்ட் தான் முக்கியம். எப்படியோ அவங்க 2 பேர்த்துக்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா மீண்டும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சு வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் வந்து படம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மரம் வெட்டுற மிஷின் இருக்கு பாத்தீங்களா, அந்த மிஷினு அந்த சைக்கோ கில்லர் ஜான் பையன் பாத்தீங்கன்னா இப்ப எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கான். சரி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த மோசமான பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இந்த பொண்ணு நம்ம ஹீரோயினோட தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ சும்மா விடுவாருங்களா, நம்ம ஹீரோ கையில ஒரு ஷார்ப்பான நைஃப் இருக்கு. அந்த நைஃப் எடுத்து இந்த பொண்ணோட காலில் ஒரு ஏத்து. ஓகே, இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஜான் பையபுள்ள என்ன பண்றான், அந்த மரம் வெட்டுற மிஷினை எடுத்துட்டு வேகமா வந்துகிட்டு இருக்கான்.
அப்படியே அந்த ஜான் பையன் நம்ம ஹீரோவை கொல்லலான்னு வரவே பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஜான் பையனோட மண்டையிலேயே பாத்தீங்கன்னா அந்த கோடாலி, கையில ஒரு கோடாலி இருக்கும், அந்த கோடாலியை வச்சு போட்டுடுறாங்க. அவ்வளவுதான், அந்த ஜான் பையப்புள்ள அந்த இடத்துல செத்து போறான். சரி ஓகே, இப்போ இந்த இடத்தோடு தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு போட் இருக்குங்க, அந்த போட்ல ஏறி தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லி தப்பிச்சு போறாங்க. இந்த சைக்கோ கில்லர் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அதாங்க அந்த மோசமான பொண்ணுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணு திருப்பி இந்த கப்பலுக்குள்ள ஏறி நின்னுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, கையில ஒரு கோடாலி மாதிரி வச்சிருக்காருங்க. அந்த கோடாலி எடுத்து இவரோட வாயில ஒரே போட்ட போடல பாத்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துடுறா தண்ணிக்குள்ள. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்க பாரு டப்புன்னு போட்டை எடுத்து திருப்பியும் பாத்தீங்கன்னா அவன் மேல வந்துட போறா அப்படின்னு சொல்லவே அந்த போட்டு ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த போட்டோட ஃபுல் டார்க் பவர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பவரும் அப்படியே ஆன் பண்றாங்க. ஆன் பண்ணதும் அப்படியே மோட்டர் ஸ்டார்ட் ஆகி அங்க ரத்த கிளறிய ஆரம்பிக்குது. அதாவது அந்த மோசமான பொண்ணுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மோசமான பொண்ணு அப்படியே செதறி போறா. ஆமா, அவளுக்குலாம் இப்படிதாங்க வேணும். அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த போட்டுக்கு, அதாவது நடுக்கடல்ல போட்ல பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாதுங்க, அந்த மோசமான பொண்ணோட கை இருக்கு பாத்தீங்களா, அவனோட விரலை மட்டும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வெட்டி எடுத்து வச்சிருப்பாரு. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விரல்ல மோதிரம் இருக்கும், அந்த மோதிரத்தை அப்படியே அந்த விரல இருந்து கழட்டிட்டு அந்த விரலை பாத்தீங்கன்னா தூக்கி போட்டுறாரு. அந்த மோதிரத்தை அப்படியே எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் முன்னாடி காட்டுறாரு. நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டே அப்படியே கையை கொடுக்குறாங்க. அப்படியே அந்த மோதிரத்தை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ போட்டு விடுறாரு. அவ்வளோதான். இந்த மோதிரத்தை போட்டதும் அப்படியே ரெண்டு பேரத்தோட ஃபேஸை காட்டுறாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க, விடாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா சைலண்டாக ஆயிடுறாங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்தா இவங்களும் ஒரு சைக்கோ கில்லர் மாதிரி இப்போ நம்மளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, அதாவது ஸ்க்ரீனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி அவங்களுக்கு பிடிக்கும் போல. என்னடா இது நம்மளுக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு முடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல கொடுத்துக்குங்க. நம்ம இன்னொரு படத்தில் மீண்டும் சந்திப்போம்.